ஹலோ மக்களே 406வது எபிசோட்ல போயிடலாம். எபிசோட் எதை காட்டுறாங்கன்னா இது ஒரு சைடு ஸ்டோரியை தான் காட்டுறாங்க. கிராண்ட் ஜீபாங் ஊரை தான் திரும்பியும் காட்டுறாங்க. அங்கே ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் போலுக்கு, அதனால எல்லாருமே எல்லா விஷயக்காண்டி தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம உசப்பை தான் காட்டுறாங்க. டேய் ஒரு பெரிய விஷயம்டா, ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வரோம். நம்ம டவுன்ல இந்த விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நாமிசாட்டை வந்து உசப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவ தான் வந்து ஒரு ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல பாஸ் லூஃபி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பெரிய ரேஸ் வைப்பாங்கடா, அந்த ரேஸ்ல இப்போ வைக்க போறாங்கன்னு சொல்றாங்க. உன்னை சாஞ்சி கேட்கறான். அதோட பிரைஸ் அமௌண்ட் ரொம்ப அதிகமா இருக்குமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுப்பாங்கன்னு சொல்றான் சோப்பர். அவங்க அப்படி என்ன கேட்கறாங்களோ எதுனாலும் கொடுப்பாங்கன்னு சொல்றான் சோப்பர். எதுனாலும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அங்க இருந்து வாரா. இந்தாங்க கோல்டு வாட்டர் குடிங்கன்னு சொல்லிட்டு உசப்ட கொடுக்குற ஒரு பொண்ணு. நம்ம நீ யாருமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் புதுசா வேலைக்கு வச்சிருக்க ஆளுன்னு சொல்றாவா. இவ பேரு ஓமோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூஃபியோ சாப்பாட வேட்டை அடிக்கிட்டு இருக்கான். எனக்கு சாப்பாடு கொடுங்க, உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஓமா இவனுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்காத, ஏன்னா அவன் காசே தரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் அந்த பொண்ணும். சரிடா அது அப்படி என்ன பொக்கிஷன்டா, பழைய விதமான பொக்கிஷன் சொன்னியன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். டே அது அப்படி என்னன்னா அதெல்லாம் ஒரு பழமைய காலத்து இதுடா, அது ஒரு மேஜிக்கல் பவர் மூலியமா தான் அந்த விஷஸே கொடுப்பாங்க. 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் கிராண்ட் ட்ரெயின் பொக்கிஷமே திறக்கும். அப்போ போய் நம்ம கேட்டுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் என்ன விஷ் கட்டாங்களோ அது அப்படியே கிடைக்கும். ஒருத்தர் போலீஸ்மேனா இருந்த ஒரு சாமுராயா மாறினாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு அழகான பொண்ணை கேட்டாரு, அது நல்லபடியா நடந்துச்சுன்னு சொல்றான். இது எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி உசப் வேற லெவலா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ரேஸ்ல நானும் கலந்துக்கிட போறேன்னு சொல்லிட்டு லூஃபியே கத்திக்கிட்டு இருக்கான். இதுல எல்லாம் நான் கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மாதிரி இதுக்கு ஒரு கேஷ் பிரைஸ் வர போட்டுருக்காங்க. அது எவ்வளவுனா 1 மில்லியன் ரியோன்னு சொல்றான் சோப்பர். 1 மில்லியன் சொல்லிட்டு நாமி என்ஜாய் பண்றா. என்னடா இவ இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உசப்பு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி ஓனாமி இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லிட்டு உசப்பு கேக்குறான். அவன் எங்கேயோ கூட்டு போய்கிட்டு இருக்கா. லம்பர் யாருக்கு தாண்டா போறோம்னு சொல்லிட்டு இருக்காவா. லம்பர் யாருக்கு நம்ம எதுக்கு போறோம்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சடனா ஒரு லம்பர் யார்ல போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஹலோன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யாருமே இல்ல, ஆனா ஒரு துணி மட்டும் பறந்து வருது. சாரி என்னோட துணி பறந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பிராங்கி தான். அவனோட துணி தான் பறந்து வந்து மூஞ்சில வந்து விழுந்துருச்சு. என்னோட ஒர்க் ஷாப் இதுதான் ஸ்பெஷல் பிராங்கி ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் இப்படி பப்ளிக்ல நீங்க போவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேகம் ஓடி வராங்க. என்னன்னு இடுப்புல கட்டின துண்டு பறந்து வந்துருச்சு. உடனே வந்து பிராங்கி வந்து மறைச்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க. லேடி அந்த கிளாத் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றான் பிராங்கி. உடனே நாமி தான் அந்த துணியை கையில வச்சிருக்கா. சடனா சூப்பர்னு சொல்றான். ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காவா. சடனா அவன் செஞ்சதை போய் காமிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் இது உண்மையிலே வேற லெவலா இருக்குடா, இது என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு கிளாக் வேல்டா, இது ஃபன் ஃபேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்றானுங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நாமி தலை தொங்கி பாத்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு அப்படி என்னதாண்டா இப்ப நான் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு ஸ்ட்ரெயின் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, அது மூலியம் நாங்க ஜெயிக்கணும்னு சொல்லி லூஃபி கத்துறான். சூப்பர் கூலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். சோப்பர் அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களோ அவங்கள பத்தி எல்லாம் பேசுறான். டஃபஸ்ட் ஆனாலும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு சொல்றான் சோப்பர். பார்த்தா வேற யாரும் இல்ல, டூயல் சமாதான். ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர் கிராண்ட் ஜிப்பாங்ல அவன் தான் ஃபாஸ்டஸ்ட் ஆனாலும் சொல்றாங்க. அப்புறம் ரோலிங் எக்ஸ்பிரஸ் லவ் ஒர்க்னு ஒரு டீம் வராங்க. அது வேற யாருமே இல்ல, அது வந்து இந்த த்ரில்லர் பார்க்ல வரல அந்த பொண்ணு தான் வரா. இது மாதிரி ஏகப்பட்ட ரைவல்ஸ் எல்லாம் அதுல வந்துகிட்டே இருக்காங்க. இது கம்பெனி பேருனா த்ரில்லர் கம்பெனின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஒன்னு சோப்பர் முழிக்கிறான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுல சடனா ஏதோ ஒன்று பேய் மாதிரி அங்க இருந்து பறந்து வருது. யாருன்னு பார்த்தா த்ரில்லர் பார்க்ல இருந்தாங்கல்ல அவங்க எல்லாரும் சடனா பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. யாரா இவனுங்க லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனால ஒரு த்ரில்லர் கம்பெனி ஒரு கம்பெனியை பேசுறீங்களாடா, அவனுக்கு தான்டா இவனுங்கன்னு சொல்றாங்க. ரீசெண்டா இப்ப தான்டா 13 ஸ்டோரி டவரே ஒன்னு பில்ட் பண்ணானுங்க. அதெல்லாம் ஃபாரின் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளது இங்க ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம் பிராங்கி. டேய் நாளைக்கு நடக்கிற ரேஸுக்கு போர்ட்டபிள் ஸ்ட்ரெயினை வேங்க வந்தவங்களாடா நீன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் எங்களோட போர்ட்டபிள் ஸ்ட்ரெயின்லாம் ஆல்ரெடி நாங்க ரெடி பண்ணிட்டோம்டா, நாங்க இருக்க வரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டாக்டர் பேசுறான். நாங்க வந்து வான் பண்ண வந்தோம்டா, நீங்க தேவையில்லாம கலந்துக்கிட போறீங்க, நீங்க தோக்க போறீங்கன்னு சொல்லதான் வந்தேன்னு சொல்லிட்டு பெரோனா சொல்றான். அங்க அந்த இன்விசிபிள் மேன் நின்னுக்கிட்டு இருக்கான். சரிடா எவனாலும் இதுல கலந்துக்கோங்க, ஆனா இதுல எவனும் எதுவும் பண்ண முடியாது, நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொல்றாங்க. டேய் எங்க பக்கத்துல போலீஸ்மேன் லூஃபி இருக்காருடா, அவர் வேட்டையாடு விளையாடு மாதிரி வேற லெவல் பண்ணுவாருன்னு சொல்ற ஓனோமி. டேய் த்ரில்லர் கம்பெனிக்கு ஆப்போசிட் எல்லாம் நீங்க நிக்க கூட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டாக்டர். டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டு போயிட்டாங்கடா, நீ இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. டேய் உன்னை வான் பண்ண தான் வந்தேன், வான் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இவனை பார்த்தாலே கோமலிமா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. இவனுக்கு தேவையில்லாம டைம் தாண்டா வேஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்றான் சோப்பர். டேய் அவங்களை விட்டா உங்களுக்கு ஒரு சூப்பர் போர்ட்டபிள் ஸ்ட்ரெயின் நான் ரெடி பண்ணி தரேன்டா, உங்களால வின் பண்ண முடியும்னு சொல்றான் பிராங்கி. என்ன நடந்தாலும் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி நைட்டை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டூயல் சமா தான் காட்டுறாங்க. அவன் எப்பவும் போல ஒரு மாடுல வந்துகிட்டு இருக்கான். என்னடா இது சத்தம் சொல்லிட்டு மேலதான் ஜோரோ ஒரு பக்கம் படுத்து கிடக்கான். இந்த ஃபாஸ்டஸ்ட் கேங்கே ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ் நம்ம தான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுக்கிட்டு ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம் சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறானுங்க. ஜோரோ முழிக்கான். வந்தவன மட்டும் ஒரு முட்டாளா வராங்களாடா அந்த ஏரியாக்குள்ளன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். டூயலோ என்னத்தலமா யோசிச்சுக்கிட்டு போறான். ஏகப்பட்ட கனவுக்கு போறானுங்க. சடனா என்பது அந்த வண்டி சாஞ்சிரவே செஞ்சுட்டு பாஸ் நம்ம ஆளுக்கு 4 பேர் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் 1 2 3 4 5 6 சொல்லிட்டு சடனா ஒரு சத்தம் வருது. எல்லாரும் மிஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனா சடனா இங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டூயல் நக்கலா சிரிக்கான். பார்த்தா எல்லாரும் பேய் மாதிரி நின்னுக்கிட்டு இருக்காங்க. டேய் யாரா நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்கெல்லாம் ஜோம்பி, இங்க சும்மா நடந்து போக வந்தோன்னு சொல்றானுங்க. பேசிக்கிட்டு இருந்ததுல சடனா எல்லாரும் சாஞ்சிட்டானுங்க. இது பெர்னாவோட பவர். அவ தான் நெகட்டிவ் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்காள, அதை யூஸ் பண்ணி எல்லாரும் சாஞ்சிட்டானுங்க. எல்லாவனும் அப்படி மன உளைச்சல்ல சாஞ்சி கிடக்குறானுங்க. இதெல்லாம் நான் தான் பண்ணேன்
அப்படின்னு சொல்லிட்டு பெரோனா நெகட்டிவ் காலம்னு சொல்லிட்டு டூயல் சமாவே ஒரு போட்டு போடுறா. அவனும் அப்படியே டிப்ரெஷன் ஆகி சாஞ்சிட்டான். இந்த ஸ்ரைன்ல என்னால ஜெயிக்கவே முடியாது, நான் ஒரு வேஸ்ட்னு சொல்லிட்டு டூயலே பேசிக்கிட்டு இருக்கான். பெரோனா ஒருத்தன் கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கா. இது எல்லாத்தையும் மேல இருந்து ஒரு ஆள் பாக்குது. அது வேற யாரும் இல்ல, அது ரோபின் தான். அது பிறகு கட் பண்ணி அடுத்த நாள் தான் கட்டுறாங்க. நம்ம உசப்பா தான் கட்டுறாங்க. அவனும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஏதோ ஒரு பெரிய மீன் கிடைச்சிச்சான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா மீன் எதுவுமே கிடைக்கல, எலும்பு கூட தான் கிடைச்சிச்சு. அது வேற யாருல நம்ம புரூக்கு தான். பேய்டான்னு சொல்லிட்டு பயந்து ஓடுதான். ஆனா புரூக்கோ அவனை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே வராமன். அவன் ஏதோ தண்ணிக்குள்ள இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஸ்ட்ரெயிட்டா ஓனாமி கடைக்கு வந்துட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் சாப்பிட வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் இவ்வளவு சாப்பிடுறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவனை. நீ நிறைய சாப்பிடுறடா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க பில் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு உசப்ட்டு கொடுக்குறாங்க. ஏன்ட்டெல்லாம் தராதீங்கன்னு சொல்றான் உசப்பு. நீ யாரா கோமல்னு சொல்லிட்டு சாஞ்சியே கத்திக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அப்படி இப்படி ஒண்ணுனா சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எப்படி வந்தோம்னா நான் மறந்துட்டேன்னு சொல்றான். இன்ட்ரோடியூஸே பண்ண தெரியல, யாரா நீ கோமல்னு சொல்றான் உசப்பு. என்னோட பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். ஏதோ ஷாக் போட்டுன்னு நினைக்கிறேன், மைண்ட்ல உள்ள மெமரியை மட்டும் இழந்து போயிட்டு நினைக்கிறேன்னு சொல்றான் சோப்பர். ஒன்னு இவங்களை தலைசாச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். சடனா மண்டே ஓபன் பண்றான். என்னடா ஸ்கல்லெல்லாம் ஓபன் பண்றான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏதோ ஒரு ஃப்ளூட் மாதிரி இருக்கு, அதை எடுக்கிறான். இதெல்லாம் எங்கடா ஒளிச்சு வைக்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க இவனுங்க. அவன ஒரு பக்கம் பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி திருப்பி புரூக்க தான் கட்டுறாங்க. புரூக் என்பதை ஒரு மாதிரி ரெடி பண்றாங்க. மண்டையில கொண்டெல்லாம் போட்டிருக்கான். அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. புரூக்கு உசப்பு லூஃபி எல்லாம் ஒரு டீமா நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு 5 குழந்தைங்க வர வராங்க. அவன் அப்படி பயம் காட்டுறான். ஆனா அவங்க கை தட்டி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினுக்கு போகாம என்னன்னு பார்த்தா புரூக்கு லூஃபி உசப்லாம் சேர்ந்து மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் புரூக் எங்க இருந்து வந்தானே தெரியல, வந்துட்டு அவன் மட்டும் ஃப்ளூட் வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் ஆயிருச்சு. யாரை கட்டுறாங்கன்னா த்ரில்லர் பார்க் டீமை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒருத்தனையே மிரட்டி எல்லாரும் டிராப் அவுட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒருத்தனை தோத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் நம்ம தான் ஜெயிப்பேன்னு நினைக்கேன். நாளைக்கு தான் மேட்ச் இருக்கு, நம்ம தானே ஜெயிக்க போறோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு அபுசலாம் சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க எதை சொல்றீங்களா அதை செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே கிடையாதுன்னு சொல்றான் அபுசலாம். இன்னைக்கு ராத்திரி நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்றா டாக்டர். இன்னும் லூஃபி டீம் மட்டும் தான் விலகலன்னு நினைக்கிறேன், மித்தபடி எல்லாரும் விலகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம பிராங்கி தான் கட்டுறாங்க. அவனோ கப்பலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கடையில் வேலை பார்ப்பறான்ல அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டா வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வரா. இது ஒரு பக்கமும் பெர்னோவோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கட் பண்ணி லோலாவை தான் கட்டுறாங்க. லோலா ஒரு சின்ன கப்பல் மாதிரி வச்சிருக்கா. அந்த கப்பலை தூக்கிட்டு போறானுங்க. இது என்னடா பறந்து போகுதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. அடுத்த நாள் மேட்ச் இருக்கிறது கூட தெரியாம லூஃபி ஒரு இடத்துல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்பது லோலாவோட வண்டி பறந்து போய்கிட்டு இருக்கு. டேய் வாங்கடா இதை ஃபாலோ பண்ணி போன்னு சொல்லிட்டு லூஃபி துரத்திக்கிட்டு வரான். லோலாவை துரத்திட்டு வரான். ஆனா அதுக்கு முன்னாடி லூஃபி போறான். டேய் எவன்டா அந்த போர்ட்டபிள் சைன் தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு வரான் லூஃபி. பார்த்தது அபுசலாம் தான் தூக்கிட்டு போறான். இதுல பேயெல்லாம் கொண்டு வந்து பயம் காட்டுறானுங்க. டேய் ஜாம்பிஸ்ன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் புரூக்கு. என்பதை ஜாம்பிலாம் ஒரு பக்கம் மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஃப்ளூட்ல இருந்து ஏதோ ஒரு சோட எடுக்கிறான். சோட எடுத்து ஆக்ஸ் கோட்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் புரூக்கு. போட்ட ஓடல எல்லா ஜாம்பிஸையும் நொறுக்கி ஏறி ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே செதறுதானுங்க. இதை பார்த்தா மிரண்டான். டே புரூக் நீ வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு புரூக்கே ஷாக் ஆகுறான். அங்க ஒரு பக்கம் பார்த்தா நாமி சாஞ்சி ஓடி வரானுங்க. ஓனாமி இதை பாருங்கன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துல சத்தங்களுக்கு என்னன்னு பார்த்தா லோலா ஷாக் ஆகுறான். லோலாவோட வண்டி எவனோ உடைச்சிட்டான். அது அபுசலாம் தான். இனிமேல் நம்மள ரேஸ்க்குள்ள கலந்துக்கிடவே முடியாதுன்னு சொல்லி லோலா தலையே தொங்கிருச்சு. இவங்கள வந்து ஸ்ட்ரெயின் வந்து உடஞ்சிருச்சுன்னா அப்ப நமக்குள்ளது பிரச்சனையே தான் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். அப்போ ஓமாச்சா வந்து ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்றான் சாஞ்சி. ஆமா பிராங்கி வீட்டுக்கு அவங்க தான் சாப்பாடு கொடுக்க போனா அப்படின்னு அவளும் பிரச்சனை இருக்கான்னு சொல்றான் ஒரு பக்கம் நாமி. ஏன்னு பார்த்தா ஓமாச்சா வந்து லாக் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. கம் பசுக்கும் சொல்லிட்டு சாம்பிஸ் எல்லாம் அடிச்சு பறக்கூடுதான். இங்க என்ன பார்த்தா பிராங்கி வீட்டுக்குள்ள போய் பாக்குறானுங்க. பிராங்கி வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அங்க இருக்க ஸ்ட்ரெயினையும் உடச்சு எரிஞ்சிட்டாங்க. இங்க ஒரு பக்கம் ப்ளூக்கோ அப்படி சாய்தான். என்னடாச்சுன்னு சொல்லிட்டு உசப் கேட்கறான். என் தலைலாம் வலிக்கு கண்ணெல்லாம் இருட்டுதுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு கண்ணே கிடையாது சொல்லிட்டு காமெடி வர பண்றான். சடனா இப்படிலாம் பேசிக்கிட்டே நேரத்துல அவனுக்கு அப்படியே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இவனை யாரோ ஒரு 3 பேர் சேர்ந்து அடிச்சு நொறுக்கி இருந்திருக்காங்க. அது வேற யாருமே இல்ல, த்ரில்லர் கம்பெனியில் உள்ளவங்க தான். இப்ப தானே எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்றான் அவன். எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு சொல்றான். இது என்னடா கெட்டப்பு, நீ எங்க இருந்தா வந்தவன் சடனா மாறி நிக்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். நான் த்ரில்லர் கம்பெனில ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா காமெடி பண்றேன், இங்க ஜோக் பண்ற நேரம்லாம் கிடையாதுன்னு சொல்றான் உசப். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்கு வந்தவன் போய்கிட்டே இருக்கான். என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாம அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். மியூசிக்கை போட்டுட்டு அதோட எபிசோட் முடியுதோ அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.